ஆண்டுகால இந்த விளிம்பு நிலை சமூகத்தினுடைய உழைப்பை அவர் தெள்ள தெளிவாக அங்குலம் அங்குலமாக சிறுக சிறுக செதுக்கியதன் விளைவாக இன்று நாமெல்லாம் இன்று தலை நிமிர்ந்து ஷர்ட்டு பேண்ட்டு ஷூஸ் இதெல்லாம் போட்டு நிற்கிறோன்னா ஏதோ நேற்று வந்தது கிடையாது. புரட்சியாளர் அம்பேத்கர் நமக்கு அந்த வழிவகையை விட்டு உருவாக்கிட்டு போனார். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கரினுடைய வழி தோன்றலாக கிட்டத்தட்ட இன்னைக்கு 1990களில் 35 ஆண்டு வருஷத்துக்கு முன்னாலே இதில் பழைய நிறைய பிள்ளைகள் வந்து பிறந்திருக்கவே மாட்டீங்க. இந்த 90களின் காலகட்டத்தில் இந்த நம்ம பெரியவர் நம்ம முன்னவர்கள் என்ன பண்ண இந்த தோளில் அந்த துண்டு இருக்கும் இல்லையா, அந்த துண்டு போட்டு போக முடியாது, கீழே அந்த வேட்டியை கீழே இறக்கி கூட விட்டுட்டு போக முடியாது. அப்படி இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இன்னைக்கு நம்ம எப்படி போறோமா, யாரு நம்மளை ஏற்றுக்க மாட்டானோ அவன் முன்னாலே 4 ஸ்டெப்பு மேலே தூக்கி ஏற்றி மேலே கட்டிக்கிட்டு போறோம் அப்படின்னா இது எல்லாமே திருமாவளவன் என்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஆளுமை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த இது. அதில் யாரையும் மதிக்கவே முடியாது. இன்னைக்கு நம்ம தலைவர் என்ன செஞ்சிருக்காரு, நம்ம வீட்டுக்கு வந்தாரா, உட்காந்தாரா, சோறு போட்டாரா, படிக்க வச்சாரான்னு சொல்றதுக்கெல்லாம் இங்கே இல்லை கிடையாது. இன்றைக்கு திருமாவளவன் என்கின்ற ஒரு ஆளுமை இருக்கிறதால தான் நீயும் நானும் இன்னைக்கு தெருவில் நடமாட முடியுது அப்படின்னா அது தலைவர் இருக்கிற ஒரே ஒரு காரணம் தான். அண்ணன் தம்பிக்குள்ள 1000 வேற்றுமைகள் இருக்கலாம், சண்டை சச்சரவுகளாம், முரண்பாடுகள். ஆனால் எங்கள் அண்ணன் இருக்கா, எங்கள் அண்ணன் வருவான்ற அந்த நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கை தான் தலைவர் நமக்கு கொடுத்து வச்சு போன நம்பிக்கை. இன்னைக்கு தலைவர் பேரை சொன்னா ஏன்பா அவங்ககிட்ட வச்சுக்கணும், அவன்கிட்ட போனா ஏன்பா அவங்ககிட்ட வச்சுக்கணும், எதுக்குப்பா வெட்டி வேலை, அப்படி அவன் குழப்பம் பார்த்துட்டு போனா போறான், அவன் இதை பண்ணிட்டு போனா போறானுங்க அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு ஒருத்தன் விலகி போறான் அப்படின்னா நம்ம மேல இருக்கிற கருணை கிடையாது. நமக்கு பின்னால் எழுச்சி தமிழர் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமை உன் பின்னால இருக்கிறதால மட்டும்தான். அவனை தொட்டா 4 பேர் கிட்ட இருப்பேன் பின்னால வந்துருவான்பா. இந்த மெட்ராஸ் படத்துல வரும்ல, நம்மளை பார்த்து 4 பேர் பயப்படுறானா எதனால, படைபலம் அப்படி சொல்றாங்கல்ல, அது இன்னைக்கு எழுச்சி தமிழர் அப்படின்ற அந்த ஒற்றை ஆளுமையால தான். சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், தொடர்ந்து நம்ம இந்த ஆளுமையோட தக்க வைக்கணும். அப்படின்னா என்ன சொல்லியிருக்காரு புரட்சியாளர் அம்பேத்கர், கற்பி ஒன்று சேர் புரட்சி செய், அதான் சொல்றாரு. அப்போ இன்னைக்கு அம்பேத்கர் நம்ம தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறோம். புரட்சியாளர் அம்பேத்கரை இன்னைக்கு நம்ம தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறோம். அண்ணன் எழுச்சி தமிழரை எங்களுக்கான தலைவர்னு நம்ம தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறோம். அடுத்த கட்ட தலைமுறையா யார் வரப்போறா, நீ தான் வரணும். அடுத்த கட்ட தலைமுறை அம்பேத்கர் வந்தாரு, அண்ணன் எழுச்சி தமிழர் இருக்காரு. ஆனா ஒவ்வொரு வழித்தோன்றலுக்கு பின்னாலும் ஒரு தலைவர் இங்க தேவைப்படுறான். அப்ப அடுத்த கட்ட தலைவரா யார் வரணும்னா நீ தான் வளரும், நீ வரணும். நீங்க எல்லாருமே தலைவரா வரணும். அது யாருதான் சொல்றாரு, அம்பேத்கர் சொல்றாரு, நம்ம எழுச்சி தமிழர் சொல்றாரு இல்லையா. என்ன சொல்றாரு, நான் தொண்டர்களை உருவாக்கல, தொண்டர்களை என்னது விசில் அடிக்கிறவனையும் பின்னால் வண்டியில் கத்திக்கிட்டு வர்றவனையும் கை தட்டுறவனையும் நான் உருவாக்கணும்னு விரும்பல. அது எனக்கு தேவையும் இல்லை. நான் பெரிய ஆளுமையா என்னை தலைவரான ஒரு நாளும் நினச்சிக்கிட்டே இது. ஆனால் என்னது, நான் என்னை போல பல கட்ட தலைவர்களை உருவாக்க விரும்புகிறேன். எந்த மாதிரியான தலைவர்களை, டு நோ தட் த எஜுகேஷன் ஆஃப் த வே, என்னது கல்வியின் மூலமாக தன்னை தகவமைத்துக் கொள்கின்ற தலைவர்களை நான் உருவாக்க விரும்புகிறேன் சொல்றாரு. அப்போ காசு வச்சிருக்கிறதோ, பணம் வச்சிருக்கிறதோ, லேண்ட் வச்சிருக்கிறதோ, அதாவது சொத்து சுகம் வச்சிருக்கிறதோ மட்டும் தலைமை கிடையாது. அப்படி வச்சிருந்தா யாரும் மதிக்க மாட்டான். என்ன போற போக்கில் சொல்லிட்டு என்ன சொல்லுவான், 10 ஏக்கர் நிலம் வச்சிருக்கானா, இவங்க ஆட்டுற படம் பெரிய படமா இருக்குன்னு. என்ன தெரியல, நேற்று 10 லட்ச ரூபா பணம் வச்சிருக்கான் போல இருக்கு, இவங்க ஆட்டுற படம் பெரிய படமா இருக்குன்னு சொல்லுவான். அதுக்குதான் என்ன சொல்றாரு, நான் தலைவர்களை உருவாக்க விரும்புகிறேன். எதன் மூலமாக, from the way of education. எவன் ஒருவன் கல்வியில் தேர்ந்து தன்னை தலைமை பண்பு உரியவனாக தன்னை தகவமைத்துக் கொள்கின்றானோ அவன் தான் இந்த சமூகத்துக்கான தலைவனா உருவாக்க முடியும். காசு பணம் வச்சிருந்தாலோ கூட 10 பேர் வந்துட்டாலோ தலைவர்களோ அது நிரந்தர தலைமை கிடையாது. அதுதான் நம்ம தலைவர் சொல்றாரு. திருமாவளவன் சொல்றாரு, என்ன சொல்றாரு, நல்ல படி, உனக்கான பொது அறிவை வளர்த்துக்கோ, இந்த சமூகத்துக்கான என்னெல்லாம் நீ செய்யணுமோ அதற்கான தகுதியை உன்னால வளர்த்துக்கோ, அப்பதான் நீ தலைவனா உருவாக முடியும். இந்த சமூகத்துக்கு அம்பேத்கர் என்ற ஒரு ஒற்றை தலைமையோ, திருமாவளவன் என்கிற ஒற்றை தலைமையோ மட்டும் காலத்துக்கும் இருந்தா இன்னும் நம்ம போராடிக்கிட்டே அப்படின்னா நம்ம தலைவரை போல நீங்களும் அவரை பின்பற்றி மிகப்பெரிய தலைவர்களா அவரை
அவரோட கரத்தை நம்ம வலு சேர்க்கணும். அப்போ என்ன சொல்கிறோம்? நல்லா படிக்கணும். அதுக்கு தான் சொல்கிறோம், உங்கள் குழந்தைங்கள்லாம் நல்லா படிக்க வைங்க, நல்லா படிக்க வைங்கன்னு நான் சொல்கிறோம். எதுக்கு சொல்கிறோம்? நல்லா படித்தாதான், நீங்கள் நம்ம தலைவர் போட்டிருக்காரு இல்லையா, 1000 பட்டங்களை பெற்றாலும் நம்ம தலைவருக்கு பின்னால் ஒட்டிகிட்டு இருக்க இல்லையா அந்த PhD, அந்த பட்டத்துக்காட்டி பெறலாதவனே நீ கிடையாது. காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கானுங்க, அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் காசு கொடுத்து பட்டத்தை வாங்கிட்டு இருக்கானுங்க. அப்பா புள்ள எல்லாம் என்னது எதையோ வாங்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் அரசியல் தலைவர்ன்ற ஒரே ஒரு ஆளுமை படித்து ஒரு டிகிரி வாங்கி அதுவும் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காருன்னா நம்ம தலைவர் மட்டும்தான். வேற எவன் எந்த கொம்புடும் கிடையாது, வேற எவனையே கிடையாது. வாங்கியிருக்கலாம், இவன் பேருக்கு இன்னொருத்தன் பரிச்சை எழுதிட்டு போயிடுவான். ஆனால் தன்னோட அறிவிப்பூர்வமான ஒரு ஆளுமையின் மூலமாக படித்து டாக்டரேட் பட்டம் நம்ம தலைவர் தான் வாங்கியிருக்காரு. ஆக அவரை போல ஒவ்வொருவரும் மிகச்சிறந்த கல்வியாளர்களாக உருவாகணும். தொடர்ந்து இந்த சமூகத்தை ஒரு வலிமை நிறைந்த சமூகமாக, ஆட்சி அதிகாரம் நிறைந்த சமூகமாக, அதிகாரத்தின் வலிமையை குவிக்கின்ற சமூகமாக. எப்படி அதிகாரத்தை குவிக்கணும்னா நிறைய படித்து நல்ல கல்வியாளர்கள் உருவாகணும், தாசில்தார் உருவாகணும், கலெக்டர் உருவாகணும். நிறைய பேர் உருவானாதான் என்ன பண்ணுவான், உன் ஊரில் தாசில்தார் இருக்கணும், கலெக்டர் இருக்கணும், எல்லாம் உருவாகினாதான் என்ன பண்ணுவான், உங்கள் வில்லேஜ் அவன் மதிப்பான் அவன். அப்போனா இதன் மூலியமாக தான் அதிகாரத்தை நம்ம குவிக்க முடியும். சரிங்களா? அப்போது என்ன பண்ணுவான், பெரியவங்க பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போகாமல் இருந்தால் நல்லா படிக்க வைங்க, பிள்ளைங்களை படிக்க சொல்லுங்கள், ஒரு டிகிரியை முடிக்க சொல்லுங்கள். ஒரு விஓவோ, ஒரு தாசில்தாராவோ, ஒரு கலெக்டராவோ ஒரு அடுத்த கட்ட பரிமாணத்தை, அதிகாரத்தை நோக்கி நம்ம கிராமத்தை கொண்டுட்டு வரணும். அப்போ தான் நம்மளுடைய எழுச்சி தமிழர் நம்மளை போனவர் அவர் இன்னும் மகிழ்ச்சி அடைவார், இன்னமும் பல 100 ஆண்டுகளை அவர் சந்தோஷமாக இருப்பார். அப்போ இந்த சமூகத்தை வலிமை பெற செய்வதற்கு உங்கள் பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கிறது தான் எழுச்சி தமிழருக்கு நீங்கள் செய்கிற உண்மையான பிறந்தநாள் வாழ்த்தாக இருக்கும்னு சொல்லி இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த வடதலைக்குளம் கிராமத்தை சார்ந்த தோழமை சக்திகளுக்கும் நண்பர்களுக்கும் எனது நன்றியை